100 கிராம் மைதா, தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 30 கிராம் கீ, 30 கிராம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது ட்ரையாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டோன்னா நல்லா சாஃப்டாயிரும். மிக்ஸ் பண்ணதும் மாவு இந்த அளவுக்கு பதத்துக்கு இருக்கணும். 1/4 மணி நேரம் ஆனதும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். 100 கிராம் மாவில் மினி சமோசாவாக 10 சமோசா வரைக்கும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் மாவு தேய்ச்சிட்டு பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பாதியை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சமோசாவாக மடிச்சிக்கிறலாம். கட் பண்ண ஓரங்களை இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா கோன் ஷேப்பில் நம்மளுக்கு வந்துடும். இது ஒட்டுறதுக்கு தண்ணி எதுவும் தேவையில்லை. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். மசாலா ஃபில் பண்ணதும் அதோட ஓரங்களை இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராது. மீடியம் ஃப்ளேம்லேயே ஆயில் ஹீட் ஆனதும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். சூப்பர் டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக சமோசா ரெடி ஆகிடுச்சு. மினி சமோசா உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஜாஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.